ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜித் குமார் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கேரளா கொல்லம் டிஸ்ட்ரிக்ட் ஜடாயு எர்த் சென்டர் தான் வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். நம்ம இப்போ ரோப் காரில் போக போகிறோம். நம்ம இந்த எல்லோ கலரில் தான் போக போகிறோம். நீங்கள் யாரும் இதுக்கு முன்னாடி ரோப் காரில் போயிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரோப் காரில் ட்ராவல் பண்ணுறேன். ரோப் கார் டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 9:30 ஈவினிங் 5:30 வரைக்கும் இருக்குது. டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு 600 சார்ஜ் பண்ணுறாங்க. இது கடல் மட்டத்திலிருந்து 350 மீட்டர் ஹைட்டில் இந்த பாறை இருக்குதான். நம்ம இப்போ கிட்ட போக போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் நடந்து போகிற பாதையும் காமிக்கிறேன். இந்த இருக்கு இல்லையா, இதுதான் நடந்தும் போவாங்க சில பேர். அதுக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா 325 சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம இப்போ ரீச் ஆகிட்டோம். வாங்க பார்க்கலாம். இது எந்த பிளேஸ்னு பார்த்தீங்கன்னா ராமாயணத்தில் ராவணன் சீதையை இலங்கைக்கு புஷ்பக விமானத்தில் கடத்திட்டு போவார் இல்லையா, அதை ஜடாயு பார்த்துருவார். சீதையை ராவணன் கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்காக சண்டை போடுவார். ஆனால் ராவணன் ஜடாயுவோட ரெக்கையை வெட்டிடுவார். அப்போ ஜடாயு கீழே விழுந்துடும். அப்போ ராமண்ணனும் லக்ஷ்மணனும் சீதையை தேடிட்டு அந்த வழியாக வரும்போது ஜடாயு கீழே இருக்கிறத பார்ப்பாங்க. அப்போ ஜடாயு ராமர்கிட்ட சீதையை ராவணன் இந்த தெற்கு டைரக்ஷனில் தான் கடத்திட்டு போனார் அப்படின்னு சொல்லுவார். சொல்லிட்டு இறந்துருவார். அந்த பிளேஸ் தான் இது. சவுத் டைரக்ஷனை காமிச்ச மாதிரி இந்த சிலை பண்ணியிருக்காங்க. நீங்களும் பாருங்கள். இங்கே ராமர் கோயிலும் இருக்குது. இது ராமர் பாதம் பாருங்கள். இது நைட் டைமில் எடுத்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளேஸ்க்கு நீங்கள் யாரும் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.